இந்த தலைப்பு சத்தியமாக நான் சொல்ல, அவங்களா யோசித்து வச்சுருக்காங்க. அவங்க புது புது சத்யராஜை வெளியே கொண்டு வராங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் ஒருத்தர் தோழர்களே இருந்தால் பேசிக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றி. இங்கே முதல்ல பேச ஆரம்பிக்கல ஒரு அப்பாவை பற்றியும் ஒரு தாத்தாவை பற்றியும் பேசலான்ட்டு இருக்கேன். அப்பா யாருன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகர் வீரகேரளம் ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள். அவருடைய மகன் ஞானவேல் ராஜா. நீங்கள் எவ்வளோ படம் எடுத்து எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் எம்ஜிஆர் ரசிகரின் மகன் அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு, இல்லைங்களா? இப்போ அவர் தயாரிக்கிற படத்தில் முதல் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது படத்தினுடைய டைரக்டர் ஆனந்த் சங்கர். அவங்க தாத்தா கிட்ட தான் நான் முதல் நடித்தேன். கோமல் சுவாமிநாதன் சார் கோடுகள் இல்லாத கோலங்கள் அப்படின்னு ஒரு படம் சிவகுமார் அண்ணா தான் கொண்டு போய் சேர்த்து விட்டார். அந்த நாடகத்தில் சேர்த்து விட்டு 3 நாடகம் நடந்தது. அது அமைச்சூர்ஸ் எல்லாம் நடிக்கிற நாடகம். அதனால் வருமானத்தை எதிர்பார்த்து அதில் யாரும் நடிக்கிறதில்ல. அந்த மாதிரி தான் என்னை சிவகுமார் அண்ணா அங்கே சேர்த்து விட்டார், கோடுகள் இல்லாத கோலங்கள்னு. அப்போது மியூசிக் அகாடமி வாசலில் கோமல் சார் 3 நாடகத்தில் நடித்ததுக்கு 30 ரூபா சம்பளம் கொடுத்தாரு. அதுக்காக தாத்தா ஒரு ரொம்ப கஞ்சபிரச்சனை இந்த மாதிரி சொன்ன 30 ரூபாங்கிறது அந்த காலத்தில் ஓகே. நான் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபா கொடுத்தாரு. அதில் ஒரு 10 ரூபாயில் சிவகுமார் அண்ணன் வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டேன். ஒரு 10 ரூபா நம்ம தலைவர் ரசிகராக இருக்கிறங்காட்டி யாருக்காச்சும் உதவி செய்யணும். 30 ரூபாயில் ஒரு 10 ரூபாய் யாருக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு 10 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செஞ்சேன். அப்போ தான் நம்ம எம்ஜிஆர் ரசிகராக இருக்க முடியும் அப்படிங்கிறக்கா. ஒரு 10 ரூபாயை இன்னும் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன், தாத்தா கொடுத்த 10 ரூபாயை. இப்போ அவருடைய டைரக்ஷன் நடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த தலைப்பு சத்தியமாக நான் சொல்ல, அவங்களா யோசித்து வச்சுருக்காங்க. அதை நோட்டாங்கிறது இன்றைக்கி இதை விட ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக ஒரு டைட்டில் வைக்க முடியுமான்னு தெரியல. லேசாக கதை சொல்ல முடியாது. அந்த நோட்டாவுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்குது, கதை சொல்லிக்கிறார். எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேற்று தான் அந்த கதாபாத்திரத்துக்கு எனக்கு கெட்டப்பெல்லாம் எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப பெரிதும் மதிக்கிற பத்திரிகையாளர் ஞானி அவர்கள், ரொம்ப பெரிய சிந்தனையாளர். இப்போ அவர் நம்மளோட இல்லை. அவருடைய கிட்டத்தட்ட அவருடைய கெட்டப்பை எனக்கு ஃபீல் பண்ணியிருந்தீங்க இல்லையா? நான் அவர்கிட்ட உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன ஞானி சார் மாதிரி இருக்கா அப்படி? ஆமாம் சார், அவரை வச்சு தான் சார் ஃபீல் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். எனக்கு ஹீரோ விஜய் தேவர்கொண்டா அவர் நடித்த அர்ஜுன் ரெட்டி பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு நான் சொன்ன தமிழ் புரியுதா அப்படின்னு கேட்டேன். சார் கொஞ்சம் புரியுது சார் அப்படின்னாரு. நானும் தெலுங்கு அதே நிலமை தான். அது ஒன்றும் இல்லை, ஈஸியாக நடிச்சிடலாம். நம்மளுக்கு ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துன்னு வச்சிங்களேன், மொழி ஒரு பிரச்சனையே இல்லை, அது உள்வாங்கி நடிச்சுக்கலாம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தெலுங்கு படம் நடிச்சிட்டேன். சுத்தமாக எனக்கு தெலுங்கு பேச வராது. அதுக்கு என்ன காரணம்னா, அங்கே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே நல்லா தமிழ் தெரியுது. அதுதான் பிரச்சனை. நம்ம ஒரு மொழியை கற்றுக்கணும்னா ஷார்ட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்கல அந்த மொழியில் பேசணும்னா வேறு வழி இல்லாமல் கற்றுக்குவோம். ஆனால் என்ன சிக்கல்னா, அங்கே எல்லாருக்கும் தமிழ் தெரியுது. ராஜமௌழி சாருக்கு தமிழ் தெரியுது நல்லா. பிரபாஸ் ராணாவும் இங்கே படித்தவங்க. கூட நடிகர் ரம்யா கிருஷ்ணன் நாசர் சார்லேருந்து அத்தனை பேருக்கு தமிழ் தெரியுது. கேமராமேன் செந்தில் சேலத்துக்காரர். ஆர்ட் டைரக்டர் சாபு சீரியல் கோயம்புத்தூரில் படித்தவர். இப்படி இருக்கல இன்னொரு படத்துக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், கோபிச்சந்த் ஹீரோ, அவருக்கு ரொம்ப நல்லா தமிழ் தெரியுது. ரொம்ப நல்லா தமிழ் தெரியுது. அந்த படத்தினுடைய இயக்குனர் சிறுத்தை சிவா, கேமராமேன் மதி, இப்படியே சுற்றில ஹீரோ ராம் இருக்கார்ல, அவரை இங்கே படித்தவங்க. இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் நடிக்கல. இந்த ஷார்ட்டுக்கு நடுவில் நம்ம பேசணும்னு வச்சுக்கலாம், அந்த மொழி ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். அது பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லாதனால தான் என்னால் அது கற்றுக்க முடியல. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு கதைக்களம். இன்றைக்கி ஒரு சினிமாவில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 75% விழுக்காடு கதை, 25 விழுக்காடு தான் டெக்னிக்கல் விஷயங்கள். ஆனால் இன்றைக்கி 25 விழுக்காடு கதை, 75 விழுக்காடு டெக்னிக்கல் விஷயம். ஒரு கதையை ஒரு படத்தை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதை ஆனந்த் சங்கர் அவர்கள் அருமையாக ப்ரூவ் பண்ணிக்கிறார் 2 படத்துலையும். அரிமா நம்பி, இருமுகன் அப்படிங்கிற 2 விஷயத்தை ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. இதில் இருக்கிற நல்ல டீம். இப்போ இந்த இளைய தலைமுறை டீம் கூட சேர்ந்து நான் பயணிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. அவங்க புது புது சத்யராஜை வெளியே கொண்டு வராங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மேடை
ஒரு அழகான ஒரு விஷயத்த தம்பி ரஞ்சித் சொன்னார். நாங்கள் ஒருத்தர் தோழர்களே தான் பேசிக்கிறோம். நாம் 2 பேர் உட்கார்ந்துற முதல் சினிமா மேடை தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேறு சமுதாயம் சார்ந்த சமூகம் சார்ந்த மேடைகள் உட்காந்துருக்கிறோம். அருமையான ஒரு விஷயம் சொன்னார். ஒரு செல்ஃபோனையே ஹேக் பண்ண முடியுது, இவ்வளோ விஷயம் பண்ணும்போது இது ஓட்டு அரசியலுக்கும் வேறொரு பேரலெல்லாம் இன்னொரு அரசியல் தேவைப்படுது. அது தந்தை பெரியார் அவர்கள் பண்ண மாதிரி ஒரு சமூக சிந்தனைகளை விதைக்கும் ஒரு அரசியல் போயிட்டே இருக்கணும். ஓட்டு அரசியல் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது, இதுவும் ஒரு சைடு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நானும் தோழர் ரஞ்சித் அவர்களும் சேர்ந்து பயணிக்கிறோம். அது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றபடி இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய பெரிய ஃபேன் ஆகிட்டேன் நான். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பர்ஃபார்மன்ஸு, அந்த ஸ்டைலு, அப்புறம் அந்த கரிஷ்மா, ஒவ்வொரு விஷயமும் அவரோட எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் சரி, ஆக்டர்ஸுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த படமும் இருந்திருக்கு, விஜயும் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இப்போது தமிழில் வந்து ஒரு இதை விட ஒரு பெஸ்ட்டு லான்ச் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டுடியோ கிரீன், அது மாதிரி ஆனந்த் சங்கர் அவர் பார்க்குறதுக்கு எப்படி ஸ்டைலாக இருக்கார், அதே மாதிரி தான் ஒரு படமும் ஸ்டைலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்டைலான படமாக இருக்கும். அதே சமயம் கண்டென்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதுமாதிரி ஞானவேல் சார் எனக்கு இருக்கிற ப்ரொடியூசர், ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொடியூசரில் அவரும் ஒருத்தர். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு டெய்லி வந்து 16 hours ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் அவங்க ஒய்ஃபு பொண்ணுலாம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உமன்ஸ் டேயில் அவங்க எல்லோரையும் அப்ரிஷியேட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ், அவங்க ஃபேமிலிலாம் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இந்த வருஷம் நிறைய படம் அவர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு, நிறைய படங்கள் பண்ண போகிறாரு. எல்லாமே வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக விஜய்க்கும் ஆனந்த் சங்கருக்கும் ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கும். தமிழில் ஆனந்த் சங்கர் ஆல்ரெடி லான்ச் ஆகிட்டார், விஜய்க்கு வந்து ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கும். ஸோ தமிழ் தெலுங்கு ஆக்சுவலாக 2 லாங்குவேஜ்லேயும் ஒரு படம் அமைகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்கிரிப்டோட அவுட்லைன்லாம் எனக்கு தெரியும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயங்கள் இந்த ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. அருவி படம் முடிச்சுட்டு அடுத்த படம் இதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனந்த் சங்கர் தி டிரெக்டர், அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஸோ ஹாப்பி டு கொலாபரேட் வித் விஜய். ஞானவேல் சார், ஸ்டுடியோ கிரீன் அவ்வளோ பெரிய பேனர். நாங்கள் அருவி மேலே எடிட் பண்ணிருக்கும்போது சாரை பார்த்துட்டு அடிக்கடி அவரோட அந்த டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், அவர் லைக் நைட்டு டே அந்த இது பார்க்காம அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக வேலை பார்த்துட்ருப்பார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி சார். ஸோ தேங்க்யூ. படம் நல்லா வர்றோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. பல்லு படாமல் பார்த்துக்கிற அருமையான ஒரு தலைப்பில் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பண்ணுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் சாருக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் நம்மளோட கல்ச்சருக்கு வரணும், அதுதான். மற்றபடி இங்கே இருக்கிற எல்லாருமே பெரிய ஆளுங்க, நான் எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக பேசி வைரல்லாம் ஆகிடலாம். அதனால் ஆனந்த் சங்கர் சார், அப்புறம் அர்ஜுன் ரெட்டி சார், அப்புறம் அந்த மியூசிக் எடிட்டர், கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.